رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا وجدناه صابرا نعم العبد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الصبر نصف الإيمان الحمد لله புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் என் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, இந்த உலகில் ஆகச் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது நபிமார்கள். அந்த நபிமார்களிடம் அதிகமாக காணப்பட்ட பண்பு, இன்னும் நுபுவத்தினுடைய பல அடையாளங்களில் மிகச்சிறந்த ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது பொறுமைதான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்குமேயானால் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அவனுக்கு வெற்றியில் கொண்டு செல்லும். அதே ஒரு மனிதனிடம் பொறுமை இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் அவனை தோல்வியின் பக்கம் அழைத்து செல்லும். இந்த பொறுமையை பற்றி இஸ்லாம் அழகாக கூறுகிறது. அஸ்ஸபரு அல் ஹிம்சாக்கு அனி தஜஸ்ஸுஇ ஃபில் மசாலிஹி. சோதனை வரும் பொழுது சோர்ந்து விடாமல் எந்த ஒரு புலம்பல் இல்லாமல் இருத்தல் என்பதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை சோதித்து அந்த மனிதன் அந்த சோதனையில் பொறுமையாக இருந்தால் அவனுடைய கூலி என்னவென்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது வல நபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ் வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத். நாம் உங்களை பசியின் மூலியமாகவும் பயத்தின் மூலியமாகவும் மரணத்தின் மூலியமாகவும் நாம் உங்களை சோதிப்போம். அப்படியெல்லாம் சோதித்து நீங்கள் பொறுமையாக இருந்தால் வபஷிரி சாபிரீன், பொறுமையாளருக்கு சுப செய்தியை சொல்லுங்கள் என்று கூறுகிறார். இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் வபஷிரி சாபிரீன் என்பதற்கு அல் ஜன்ன, அந்த சுப செய்தி என்பது சுவர்க்கம் என்று முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள். இந்த பொறுமைக்கு உதாரணமாக திகழ்ந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை அனைத்து விதத்திலும் சோதித்தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அப்பொழுது அல்லாஹ்விற்கு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். எப்பொழுது அல்லாஹ் தஆலா சொத்து செல்வம் ஆட்சி அதிகாரத்தை அவரிடமிருந்து பறித்தானோ அப்பொழுது பொறுமையாக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பின் ஒருவர் மரணம் அடைந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஊர் அவரை ஒதுக்கியது. அல்லாஹ் தஆலா அவரை நோயை கொண்டு சோதித்தான். ஒரு வருடம் அல்ல, 18 வருடம் அல்லாஹ் தஆலா அவருக்கு நோயை கொடுத்து சோதித்தான். அந்த சோதனையில் பொறுமையாக இருந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், இன்னா வஜத்னாஹு சாபிரா. இந்த மனிதரை நாம் பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா கூறி நிஅமல் அப்து, அடியார்களில் சிறந்தவராகி விட்டார் என்று கூறுகிறான். இந்த சிறப்பு கிடைத்ததின் காரணம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை பற்றி கூறும்போது அஸ்ஸபரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை ஈமானின் பாதியாகும் என்று கூறினார்கள். ஒரு முஃமினுக்கு ஈமான் என்பது எந்த அளவிற்கு அவசியமோ அதே போன்றுதான் ஒரு முஃமினுக்கு பொறுமை என்பது அவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகிலே அதிகமாக சோதனை உள்ளாக்கப்பட்டவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மரணம் அடையும் வரை அல்லாஹ் தஆலா பலவிதமாக பெருமானார் அவர்களை சோதித்தான். பிறப்பதற்கு முன்பே தன்னுடைய தந்தையினுடைய மரணம், பிறந்த பின்பு தன்னுடைய தாயாரினுடைய மரணம், பெருமானார் அவர்களை வளர்த்த தன்னுடைய பாட்டனார் 8வது வயதில் மரணம் அடைந்தார்கள். இது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுத்தான் நபி அவர்களுக்கு. அந்த நுபுவத்தினுடைய பிரச்சாரத்தை எடுத்துரைப்பதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தினரிடம் செல்லும் பொழுது நபி அவர்களை எதிர்த்தார்கள், பைத்தியம் என்று சொன்னார்கள். அனைத்தையும் பெருமானார் அவர்கள் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்தார்கள். பின்பு தாயிஃப் நகரத்துக்கு சென்றார்கள் பெருமானார் அவர்கள். அந்த தாயிஃபில்
கல்லாலும் சொற்களாலும் பெருமானார் அவர்களை அடித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலிருந்து இரத்தம் வந்தது. இதை பார்த்து சகிக்க முடியாமல் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலையினுடைய மலக்கை கூப்பிட்டு வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு உத்தரவு விட்டால் இரு மலைகளுக்கு மத்தியில் தாயிஃப் இருக்கிறது, அந்த தாயிஃபை நான் நசுக்கி விடுகிறேன் என்று கூறும்போது பெருமானார் அவர்கள் பொறுமையோடு அங்கே இருந்தார்கள். அந்த பொறுமையினுடைய வெற்றி தான் பிற்காலத்தில் தாயிஃப் நகரம் முஸ்லிம் நாடாக மாறியது. இந்த உலகிலே மிக மோசமான விஷயம் என்னவென்று சொன்னால், தன்னுடைய தந்தை இருக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளை மரணம் அடைவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை தவிர அனைவரும் மரணம் அடைந்தார்கள். பெருமானார் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். இன்று நம்மளுடைய வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் நாம் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுகிறோம். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதா மாத்த வலத அபதி, என் அடியானியுடைய மகன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து கூறுகிறான், அவனுடைய ரூஹை கைப்பற்றி விட்டீர்களா என்று கூறும்போது மலக்குமார்கள் நாம் என்று கூறுவார்கள். பின்பு அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் ஏதேனும் ஒரு பலனை பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது மலக்குமார்கள் நாம் என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மாதா கால அபதி, என் அடியான் என்ன சொன்னான் என்று கேட்கும்போது மலக்குமார்கள் கூறுவார்கள், ஹமிதக, உன்னை புகழ்தான் யா அல்லாஹ், நீ எவ்வளவு சோதனை கொடுத்த பொழுதும் உன்னை புகழ்தான் என்று கூறுவார்கள். வஸ்தர்ஜா, இன்னும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினார்கள் என்ற மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா கூறுவான், உப்னு லி அபிதி பைத்தன் ஃபில் ஜன்னா, என் அடியானுக்காக வேண்டிய சோனத்தில் ஒரு மாளிகையை கட்டுங்கள். ஒசம்மோஹு பைத்துல் ஹம்து, அதற்கு புகழின் மாளிகை என்று பெயரை வையுங்கள் என்று கூறுவான். இந்த சிறப்பெல்லாம் அடைந்தவர்கள் பொறுமையாளர்கள் தான். இது மாத்திரமல்ல, ஒரு மலாய்க்கத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், அந்த சோனத்தினுடைய ஒவ்வொரு கதவிலும் மலக்குமார்கள் நின்று ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும் ஃபநிஅம உக்பத்தார், இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையாக இருந்ததின் காரணமாக உங்களுக்கு மலக்குமார்கள் ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி உங்களை வரவைப்பார்கள் சோனத்திற்குள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி வந்த பொழுது மக்கத்து குஃபார்கள் பெருமானார் அவர்களை உம்ரா செய்வதற்காக வேண்டி தடுத்து விட்டார்கள். உம்ரா செய்வதற்காக வேண்டி பெருமானார் அவர்களை விடவில்லை. இஸ்லாத்திற்கு முரணாக பல நிபந்தனைகளை போட்டார்கள். அனைத்தையும் பொறுமையாக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்களோடு 1500 சஹாபாக்கள் வந்தார்கள். அந்த சஹாபாக்கள் கொந்தளித்தார்கள். நாம் போரை ஆரம்பிப்போம் யா ரசூலுல்லாஹ் என்று கூறும்போது பெருமானார் அவர்கள் பொறுமையோடு அங்கே இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எப்படிப்பட்ட சஹாபி, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவின் மீது அல்லாஹ் பேசுகிறான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபத்தினுடைய உச்சத்தில், யா ரசூலுல்லாஹ், நாம் ஹக்கான மார்க்கத்தின் மீது தானே இருக்கிறோம் என்று கூறினார்கள். பெருமானார் அவர்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அதனுடைய பலன் 2 வருடத்திலே அல்லாஹ் தஆலா மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்தான். இந்த பொறுமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியில் போய் அமைந்துவிடும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் பொறுமையை தான் அவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். இந்த பொறுமையை பற்றி உருதுல அழகாக கூறுவார்கள், சபர் கஃபல் மீட்டா ஹோதாக, பொறுமையினுடைய பலன் இனிப்பாக இருக்கும் என்று கூறுவார்கள். இன்று இந்த பொறுமையாளர்களை பார்த்து பூமர் என்று கூறுகிறார்கள், கோல என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் பூமராக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வினுடைய சமுதாயத்தில் அவர்கள் மிகச் சிறந்தவராக இருக்கிறார்கள். இந்த பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையில் அதிகமாக கொண்டு வர வேண்டும். இந்த பொறுமை இழந்ததின் காரணமாக பல சோதனைகளை சந்தித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இந்த பொறுமை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.